हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव. ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் விஸ்வரூபன் பற்றி பார்க்கிறோம். விஸ்வரூபனை கொன்றதுனால இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்தது. பிரம்மகத்தி பிராமணனை கொன்ற பாவம் வந்துச்சு. அப்போ மந்திரிகளோட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அந்த பாபத்தை 4ஆ பிரித்து ஒரு பாகம் பூமிக்கு, ஒரு பாகம் தண்ணீரில், ஒரு பாகம் மரங்களில், ஒரு பாகம் பெண்களில், இப்படி அந்த தோஷத்தை அவன் 4 பேருக்கும் கொடுத்துட்டான். அப்போ பூமி அந்த தோஷத்தை ஒரு பங்கு வாங்கிச்ச. அது எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல பயிர் பச்சைகள் வளராம உவர் மண்ணாக இருக்கும். எந்த மரங்களில் அந்த தோஷம் இறங்குதோ அந்த மரங்களில் பிசின் உண்டு. அதுக்கடுத்து பெண்களில் குறிப்பிட்ட நாட்கள் விலகி இருக்கிறாங்களே மாதவிடாய், அதுவும் அந்த பிரம்மகத்தி, இந்திரனுடைய பிரம்மகத்தி தான் அப்படி பெண்களில் வந்தது. வெளியேறுறது இப்படித்தான். மரத்தில் பிசுனா வெளியேறுது, மண்ணில் ஒவ்வொரு மண் விளைச்சல் இல்லாத நிலமா போகுது. பெண்கள்கிட்ட இப்படி விளக்கு இருக்கிற மாதிரி வருது. தண்ணீரில் விடப்பட்ட பாவம் நுரையா நீர்க்குமிழியாக மாறுது. அதனால தான் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கக்கூடாது. அது பிரம்மஹத்தி அப்படின்னு அர்த்தம். நுரை இருக்குது அதில். தன்னுடைய பிள்ளை விஸ்வரூபன் இந்திரனால் கொல்லப்பட்டதுனால இந்திரனை பழி வாங்கிறதுக்கு தந்தை துவஸ்டா ஒரு வேள்வியை செய்கிறார். அப்போ அந்த வேள்வி குண்டத்தில் இருந்து யமன் மாதிரி ஒரு பெரிய உருவம் வந்தது. கருகிய மலை மாதிரி இருக்கு. தாடி, தலைமுடி, மீசையெல்லாம் நெருப்பில் போட்டிருக்கிற தாமிர நிறத்தில் இருக்கு. கண்கள் உச்சி சூரியன் மாதிரி கொடூரமாக இருக்கு. கையில் சூளம் இருக்குது. அந்த வேள்வி குண்டத்துலேருந்து வெளியே வந்துட்டு அப்படி குதிச்சு ஆடுறான், உறக்க கத்துறான், அடிக்கடி கொட்டாவி விடுறான். பல் தெத்து பல்லாக இருந்துச்சு. அந்த ரூபத்தை பார்த்து மக்கள் தலதெறிக்க ஓடுறாங்க. அவனுக்கு விருத்தாசுரன் அப்படின்னு பேராச்சுது. தேவர்கள் அனுப்பிய ஆயுதங்கள், அவனை அடிக்கிறதுக்கு தேவர்கள் ஆயுதங்கள் அனுப்புகிறாங்களே, அதை பூரா அவன் விழுங்கிட்டான். அப்போ தேவர்கள் பயந்து போய் விஷ்ணுகிட்ட வந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. பகவான் விஷ்ணு அவங்ககிட்ட என்ன நடந்தது அதை விசாரிக்கிறார். துவஸ்டா தன்னுடைய வேள்வியின் போது புரோகிதர்கள் மந்திரத்தை சொல்கிறதுக்கு துவஸ்டா தான் யோசனை கொடுத்தார். அந்த மந்திரத்தை அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க. அதாவது ஏற்றி சொல்லும்போது ஏற்றி சொல்லணும், அந்த நேரம் அவங்க தாழ்த்திட்டாங்க. தாழ்த்தி சொல்ல வேண்டிய நேரத்தில் ஏற்றி சொல்லிட்டாங்க. இந்த சமஸ்கிருதத்தில் பாருங்கள், ஒரு வார்த்தைக்கு 6 அர்த்தம் இருக்கும். சில சமயங்களில் ஏற்றி சொல்லணும், சில சமயங்களில் இறக்கணும், சில சமயம் கொஞ்சம் இழுக்கணும், நிறையா அதில் இருக்குது. அதோடைய சப்தத்தில் ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்து அர்த்தங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இதனால தான் சமஸ்கிருதத்துக்கு ஒரு செல்லமாக ஒரு பேர் உண்டு, சப்த மாத்திரேன. ஒளி தான் அதுக்கு முக்கியம், ஒளி மட்டும்தான் அதுக்கு முக்கியம், சவுண்டு. தமிழ்நாட்டில் தமிழ் இருக்குது, தமிழர்கள் எங்கெல்லாமோ இருக்காங்க. ஆனால் ஒரே தமிழை வேற வேற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் உலகம் பூரா பிராமணத்தன்மை மிக்கவங்க உலகம் பூரா இருக்கிறாங்க. அவங்க சமஸ்கிருதத்தை ஓதும்போது பாருங்கள் ஒன்று போல இருக்குது. இதுதான் சமஸ்கிருதத்துடைய ஒரு பெரிய கிரெடிட், சாதனை. அந்த சப்த வடிவத்தை மாற்ற முடியாது. ஏன்னா சப்த மாத்திரேனாங்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல ப்ரூஃப், அடையாளம். அப்போது அந்தணர்களே இந்த வேள்வி குண்டத்தில் ஏற்றி இறக்கிறத மாற்றி சொன்னதுனால, அதாவது இந்திரனை கொல்லும் புதல்வனுக்கு பதிலாக இந்திரனால் கொல்லப்படும் புதல்வன் வந்துட்டான்.
இதை வச்சு தான் வேதங்களை கற்றுக் கொடுக்குறவங்க வேத மந்திரங்களை உச்சரிக்கிற அதிகாரத்தை அத்தனை பேருக்கும் தரலை. ரொம்ப ரொம்ப சாத்வீகமாக மினிமமாக சாப்பிட்றவங்க, எளிமையாக வாழ்கிறவங்க, அவங்களுக்கு தான் வேத மந்திரங்களை ஓதுறதுக்கு அதிகாரம். உடனே சொல்லக்கூடாது, ஏகலைவன் கட்ட விரல குரு வாங்கிட்டார், அப்போ தாழ்ந்த ஜாதியை மட்டம் தட்டுறாங்க, முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. ஒருத்தர் சிவில் இன்ஜினியருக்கு படிக்கிறாருன்னா அவர் மெடிக்கல் சம்பந்தமான புத்தகத்தையும் படிக்கணும்னு சொல்ல மாட்டோம். யாருக்கு எதுவோ அவருக்கு அது அவ்வளோதான். அவன் ஏன் அதை செய்யலை, இவன் ஏன் இதை செய்யலை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். அது அவன் சம்பந்தமான கல்வி, இது இவன் சம்பந்தமான கல்வி. ஒரு வேலை செய்கிறவன்ட்ட நீ ஏன் அதை தெரிஞ்சுக்கல, இதை தெரிஞ்சுக்கலன்னு கேட்கக்கூடாது. அது முட்டாள்தனம். போலீஸ்காரங்க மட்டும்தான் துப்பாக்கி வச்சுக்கலாம், ஏன் மக்களுக்கு துப்பாக்கி தரலன்னு கேட்கக்கூடாது. அதை உபயோகிக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் யார் கற்றுக்கிட்டாங்களோ அவங்க தான் அதை பயன்படுத்த முடியும். ஏகலைவனுக்கு அந்த வித்தை அவசியம் இல்லை. திறமை இருக்கலாம், பஜாரில் கிடைக்கிற புத்தகத்தை வாங்கி கூட ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அறிவை வளர்த்துக்கலாம். ஆனால் ஆத்தரைஸ்டு வேணும், போனஃபைடு வேணும், அங்கீகாரமும் இருக்கணும், தகுதியும் இருக்கணும். அது மாதிரி வேத மந்திரங்களை சொல்ல ஒரு சிலருக்கு தான் அதிகாரம். சில அந்தணர்கள் சமைக்கிறதுல திறமசாலியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேதம் சொல்ல அவசியம் கிடையாது. எல்லாமே தகுதி தான் முக்கியம். அறிவு குறைஞ்ச மந்த புத்தியாக இருக்கிற ஒரு கூட்டம் ஆலயங்களில் மந்திரத்தை தமிழில் ஓது அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டம் பண்ணுறாங்க. லாரியில் ஆரன் அடிக்கிறான், ஓரமாக போகணும், எல்லாம் ஓரமாக போகிறாங்க. அந்த ஆரன் அடிக்கிறது தமிழில் அடின்னு சொல்லுவாங்களா யாரும்? அது சப்தத்துக்கு தான் வேல்யூ. அப்போது பாகவதத்தில் இதே போல் பக்திக்கு மதிப்பு தரப்படுது, கர்மத்துக்கு மதிப்பு இல்லை. இது பார்வையில் அப்படி தெரியும், ஆனால் அங்கே சொல்லப்பட்டது பலனை விரும்பும் கர்மங்களுக்கு மதிப்பு தரப்படலை. காரணம் என்னென்னா, நம்முடைய செயல்கள் பகவானை மட்டுமே மகிழ்விக்கணும் அப்படிங்கிறது கருத்து. பகவான்கிட்ட தேவர்கள் பயந்து போய் விருத்தாசுரனை அடக்கிறதுக்கு விண்ணப்பிக்கும் போது பகவான் அவங்கக்கிட்ட இதுக்கு தான் வந்தீங்களாக்கும், நான் ஏதோ பெரிய விஷயமா வந்திருப்பீங்க, அதை பற்றி ஏதாவது கேட்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறார். சரி பரவாயில்ல, வந்துட்டீங்க. ததிசி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கிறார், அவருடைய முதுகெலும்ப போய் யாசியுங்கள் அப்படிங்கிறார், பிச்சை கேளுங்க, அதை ஆயுதமாக கொண்டு விருத்தாசுரனை கொன்னுடலாம் அப்படிங்கிறார். இந்த ததிசி முனி அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தை போதிச்சவர், சில வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். அப்போ சில பிரச்சனைகள் இருந்ததுனால அவர் அவருடைய தலையை எடுத்துட்டு ஒரு மிருகத்தலை வச்சு போதிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அஸ்வினி குமாரர்களால் திரும்பவும் அதே தலையை மாட்டுறாங்க. இது என்னதுன்னா, அந்த மருத்துவ சம்பந்தமான வித்தை அது. அதை படிச்சுட்டு அவங்க அவருக்கே மருத்துவம் பண்ணுறாங்க. ததிசிங்கிறவர் ரொம்ப ஒரு பரோபகாரமான முனிவர். அவருடைய ஆசிரமத்தில் அவர் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்திரன் விருத்தாசுரனால் துரத்தப்படுறான். அவன் பயந்து பயந்து இங்கே ஒளிஞ்சிருக்கிறான். அப்போ ததிசி நினச்சி பார்க்குறார், சந்திரன் ஜீவ சத்துக்களை தர்றான் பூமியில் இருக்கிற ஜீவர்களுக்கு.
வருணன் தண்ணீர் கொடுக்கறான். சூரியன் உஷ்ணமும் வெளிச்சமும் கொடுக்கறான். தேவர்களாலே பரோபகாரி தான். அப்ப அவங்களுடைய தலைவனான இந்திரனுக்கு ஒரு ஆபத்துனா நம்ம அந்த இடத்துல காப்பாத்துற கடமையில இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் இந்திரன்ட்ட சொன்னார், நான் தியானத்துல இருப்பேன். என்னுடைய தவ பலத்தை என்னுடைய முதுகெலும்புக்கு நான் அனுப்புறேன். இது லோக நன்மைக்காக இதை நான் கொடுக்கிறேன். அப்ப என்னுடைய உயிர் அந்த பலம் அத்தனையும் நான் முதுகெலும்புக்கு அனுப்புனதும் நீ அதை என் உடம்புல இருந்து உருவிரு. அதை கொண்டு விருத்தாசுரனை காலி பண்ணிருன்னு சொல்றாரு. இது உலகம் மேல அந்த சாதுவுக்கு அத்தனை அன்பு. உண்மையிலே சாதுக்கள் துறவிகள்லாம் எக்கச்சக்கமான அன்பு வந்த பிறகு அந்த கருணை நிமித்தமா அவங்க அந்த பதவிக்கு வராங்க, அந்த நிலைமைக்கு வராங்க. அவங்களுக்கு உலக ஆசை கிடையாது. இதைத்தான் திருவள்ளுவர் அன்புடையார் ஒரு சுலோகத்துல சொல்றார். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்புனா எலும்பு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பு இல்லாதவன் எல்லாம் எனக்கு எனக்குன்னு பார்ப்பான். அன்புள்ளவன் தனக்கு காரணமான எலும்பை கூட உருவி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றார். இப்படி ததிசி முனி இந்த மாதிரி எலும்பை கொடுக்கிறார். மனம் உள்முகம் ஆகாத போது கதையிலையோ கோயிலில் போய் தரிசிக்கிறதுலையோ ஆனந்தம் கிடைக்காது, ஒட்டாது. ஆனா மனுஷன் புற விஷயங்கள்ல போய் ஆனந்தத்தை தேடுறான். இருக்கிறது உள்ள, தேடுறது வெளியே. ததிசி பிரம்மனிஷ்டர் பகவத் தியானத்துல வஜ்ரம் மாதிரி உறுதியோட இருந்தார். அதனால அவருடைய எலும்புகள் கூட உறுதியா இருந்தது, தெய்வீகத்தன்மையோட இருந்துச்சு. தெய்வீகம் முன்னாடி ஆசுரம் எடுபடாது, அசுரத்தன்மை எடுபடாது. ஜெபமாலையில கூட இதே தெய்வீகத்தன்மையை 1 கோடி நாமம் சொன்னா பெற முடியும். பகவான் கிருஷ்ணருடைய எந்த வடிவத்துல உங்களுக்கு சுவை இருக்கோ அதுல வஜ்ரம் மாதிரி உறுதியோட அமருங்க. பகவானுடைய தெய்வீகத்தன்மை இந்திரனுக்கு தரப்படாம அவன் கையில இருந்த ஆயுதத்துக்கு இங்க தரப்பட்டிருக்கு. இதை விருத்தாசுரன் புரிஞ்சுக்கிட்டான். இந்திரன் கையில வஜ்ராயுதம் இருக்கிறது இந்திரனுக்கும் தெரியும், விருத்தாசுரனுக்கும் தெரியும். அந்த ஆயுதத்துக்குள்ள நாராயணர் இருக்கிறாருங்கிறது இந்திரனுக்கு தெரியாது. விருத்தாசுரன் அதை பார்த்தான். உலகியல் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்காட்டி அது பகவானுடைய அனுகிரகம் தான். பகவான் எந்த ஜீவனுக்கு அதிகம் கருணை காட்டுறாரோ அந்த ஜீவனுக்கு உலகத்துல சுகம் கிடைக்காது. விருத்தாசுரன் இந்திரன் கிட்ட, இந்திரா, வெற்றி உனக்கு தான், சொர்க்கமும் உனக்கு தான். எனக்கு சொர்க்க உலகத்துல சுகம் கிடைக்காம போனா போயிட்டு போகுது, ஆனா நான் பகவானை அடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஹரியை துதிக்கிறான். இந்த துதியை வைஷ்ணவர்கள் ரொம்ப மதிக்கிறாங்க, புகழ்றாங்க. இந்த துதியின் 3வது சுலோகத்தை ஏராளமான பேர் பயன்படுத்துறாங்க. 6, 11ல் 24, 25, 26, 27 சுலோகங்கள் அந்த துதிகளாக இருக்கு. 24வது சுலோகம், அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானு தாச பபிதாஸ்மி பூயக மனக ஸ்மரே தாசு பதே குணாம்ஸ்தே கிருணித வா கர்ம கரோத்து காயக. ஆண்டவா, உம்முடைய பாதங்களில் ஓர் அடியாளாக இருக்க வேண்டும். என் வாழ்வே, என் நாதா, உமது குணங்களை நினைக்கவும், என் வார்த்தைகள் உமது குணங்களை பாடவும், என் உடல் உங்களது சேவையில் ஈடுபடவும் அனுகிரகம் செய்யுங்கள். இப்படி பிரார்த்திக்கிறான். அடுத்ததுல ந நாக பிருஸ்தம் நச்ச பாரமேஸ்தயம் நச்ச சர்வபௌமம் நரசாதிபத்தியம் ந யோக சித்தி புனர்பாவம் வா சமாஞ்சச ஸ்வபிரஹையா காங்ஷே. என் ஆண்டவனே,
நான் துருவ மண்டலத்திலோ சொர்க்கத்திலோ பிரம்மலோகத்திலோ சுகவாசியாக இருக்க விரும்பவில்லை. பூபதி அந்தஸ்து பெறவும் விரும்பவில்லை. அதாவது பூமிநாதனாக இருக்க விரும்பலைங்கிறார். யோக சித்திகளையும் பெற விரும்பல. உம்முடைய தாமரை பாதங்கள் தான் எனக்கு முக்கியம். 3வது ஸ்லோகம். அஜாத பக்ஷா இவ மாதரம் கஹா ஸ்தன்யம் யதா வத்சதரா க்ஷுத் ஆர்த்தா பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணா மனோ அரவிந்தாட்ச திதுர்க்ஷதே துவாம். அதாவது தாமரை கண்ணனே, இறக்கை வளராத பறவை குஞ்சுகள் உணவுக்காக எப்போதும் தாயை தேடுகின்றன. கயிற்றால் கட்டப்பட்ட பசுங்கன்றுகள் பாலுறந்தும் அனுமதிக்காக பால் குடிக்கிறதுக்காக காத்து கிடக்குது. பிரியமான மனைவிய பிரிஞ்சு தொலைதூரம் போன கணவன் அவளை சந்திக்க திரும்பி வரும்போது அவளை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தலான்னு சொல்லி எல்லா விதத்திலையும் ஆர்வப்படுறது போல நான் உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்புக்காக ஏங்கி திரிகிறேன் அப்படின்னு பாடுறார். அடுத்து 27வது பதம். மம உத்தம ஸ்லோக ஜனேசு சக்கியம் சம்சார சக்கரே பிரமதக ஸ்வகர்மபிகி துவன் மாயா ஆத்மாத்மஜ தாரகேஸ் ஆசக்த சித்தஸ்வ ந நாத பூயாத். என் நாதனே, கர்ம பந்தங்களோட இந்த ஜட உலகத்தில் நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சத்சங்கம் கொடுங்க. உமது மாய ஆற்றலால் மனைவி மக்கள் இப்படி என் மனசு ஓடிக்கிட்டே இருக்கு. என் மனசும் சித்தமும் மற்றும் என்னுடைய அனைத்தும் உங்களுடைய இணைப்பிலேயே இருக்கணும். அதுக்கு எனக்கு சத்சங்கம் தாங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறார். ரொம்ப உத்தமமான ஸ்லோகங்கள். ஒன்றுமற்றவனாக சரண் புகுந்த ஜீவனை பகவான் தனக்கு சொந்தமாக்கிக்கிறார். விருத்தாசுரன் எத்தனை தீனன்னா ஒன்றுமில்லாதவன் அப்படிங்கிற நினப்புல இந்த இந்த பதங்கள்ல பாடுறார். பகவானே, நான் உங்களுக்கு சேவை செய்ய லாயக்கே இல்லாதவன். உங்களுடைய தொண்டனுக்கு தொண்டனா இருக்கவாது அனுமதிங்க. இப்படி கேட்குறான். வைஷ்ணவ சேவகனாக இருக்க விரும்புகிறான். என்னுடைய வாக்கு கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணட்டும், என்னுடைய காது கிருஷ்ண கதைகளை கேட்கட்டும் அப்படின்னு வேண்டுறான். வைராக்கியம் இல்லாமல் பக்தி உறுதிப்படாது. பக்தி போகத்துக்கு இல்லை, பக்தி பகவானுக்காக. பகவான் அவங்கிட்ட வைஷ்ணவ சேவையை யாசிக்கிறிய, வேற எதுவும் வேணும்னாலும் கேளு அப்படிங்கிறார். அப்போ பகவானே, உங்களுக்கு நான் பயன்பட வேண்டும், அதுதான் என் விருப்பம் அப்படின்னு சொன்னான். இது ஒரு முக்கியமான வார்த்தை. தற்கால கல்வி வாழ்க்கைக்கு உதவலை, வயிற்றுக்கு தான் உதவுது. சிற்றின்ப ஆசைகளை அதிகரிக்கும்படியாக இப்போ இருக்கிற கல்வி இருக்குது. முதல் சுலோகத்தில் விருத்தாசுரன் சரணாகதி பண்ணுறார். 2வது சுலோகத்தில் அவர்கிட்ட இருக்கிற வைராக்கியம் வெளிப்படுது. நான் உங்களுடையவன் அப்படிங்கிற மனப்பாங்கில் பகவான்கிட்ட போகிறவனை பகவான் சொந்தமாக்கிக்கிறார். இதனால் மமதை போயிடுது. 3வது சுலோகத்தில் பகவானுடைய தரிசனத்துக்காக பேராவல் கொண்டவனாக அவன் இருக்கிறத பார்க்க முடியுது. பொதுவாக ஆவல், அன்பு இதெல்லாம் ஜீவர்கள் மனைவி மக்கள்கிட்ட தான் வச்சுருப்பாங்க. விருத்தாசுரன் பகவான்கிட்ட வச்சுருந்தார். 4வது சுலோகத்தில் சத் சங்கத்தை நாடுறார். பகவான்கிட்ட எனக்கு மறுபிறவி கிடைச்சே ஆகணும்னா உங்களுடைய பக்தர் வீட்டில் ஒரு பால் தர்ற மாடாவது ஆக்கிருங்க. இப்படி கேட்டான். இதை அவன் கேட்கவும் இந்திரனுடைய ஆசனம் இருக்க அதுவே ஆட ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய பிரார்த்தனைகளை இந்திரனுடைய சிம்மாசனம் தடுமாற்றம் அடையுதுன்னு காட்டுறாங்க. பக்தி பகவானை வசப்படுத்துது. பகவான் முக்தியை கூட தந்துடுவார், ஆனால் பக்தியை தரமாட்டார். ஏன்னா பக்திங்கிறது பிரேம பந்தனம். துதி முடிஞ்ச பிறகு விருத்தாசுரன்
இந்திரனால வதம் பண்ணப்படுறான். இந்த அசுரனுக்கு ஏன் பக்தி கிடைச்சது? எப்படி இவனுக்கு பக்தி வந்தது இவ்வளவு அசுரனுக்கு? அப்படின்னு சுகதேவர் அடுத்து வர்ணிக்கிறார்.